இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மால் ஆன சிறு உதவினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் என்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நினைவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு குண்டலினி யோகா .edu என்ற இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து உடல் நலமும் உடற்பயிற்சியும் என்ற தலைப்பில் சிறப்பான ஒரு சிந்தனை வழங்க பேராசிரியர் அருள்நிதி ஆடல்நாயகி அம்மா அவர்களை அன்புடன் அழைத்து அமர்கிறோம். அம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன்பா, வாழ்க வளமுடன். நன்றிகள். இன்றைய பஞ்சேந்திரிய தவத்தை மிகவும் சிறப்பாக நடத்தி கொடுத்த பேராசிரியர் அருள்நிதி அமுதா நமச்சிவாயம் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களது அருள் தொண்டு வாழ்க வளமுடன். அவர்களது ஆன்மீக பயணம் மேலும் மேலும் சிறக்க வாழ்க வளமுடன். அவர்களும் அவர்களது அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீழாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என அனைவர் சார்பிலும் வாழ்த்தி மகிழ்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். தெளிவா கேக்குது இல்லாமா? வாழ்க வையகம். ரொம்ப கிளியரா இருக்குங்கம்மா. நன்றிப்பா, நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தெய்வ அறிவே திருந்திய அறிவாம், உய்யும் நல்வழி உள்ளுணர்தவமே. செய்யும் வினைகளை சீரமைத்திட வருவாய் அருள்வாய் குருவே என குருவின் மலரடி பணிந்து வணங்கி மன வழக்கலை என்னும் விருட்சத்தின் வேறாக விளங்கும் அருளன்னை லோகாம்பாள் அவர்களையும் வணங்கி இருவரும் நம்மோடு சுக்குமமாக இணைந்திருந்து நாம் உய்வதற்கு உதவுவாராக என வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இன்றைய தலைப்பான உடற்பயிற்சியும் உடல் நலமும் பற்றி சிறிது சிந்தனை செய்வோம். நம் வாழ்க்கை பயணத்தை நிறைவாக்குவதற்கு நமக்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு அருட்கொடை இந்த பருவுடல் என்று சொல்லலாம். அதனுள்ளே இசைந்து இணங்கி இயக்கம் கொடுத்து கொண்டிருப்பது உயிர் என்ற நுண்ணுடல். இயக்கம் நடந்து கொண்டே இருப்பதால் அதனின்று ஒரு காந்த ஆற்றல் வந்து கொண்டே இருக்கிறதே, அது காரண உடல் என அருள் தந்தை அவர்கள் உடலுக்கு 3 உடலாக விளக்கம் கூறுவார்கள். அப்போ நுண்ணுடல், காரண உடல், இந்த இரண்டும், நுண்ணுடல் மீன்ஸ் உயிருடல் வச்சுக்கலாம், காரண உடல் மீன்ஸ் காந்த உடல். இந்த இரண்டும் நம் கண்களால் பார்க்க முடியாத நிலையில் உள்ளது. ஆனால் பருவுடல் ஒன்றை மட்டுமே நாம் காண்கிறோம். ஏன்? அதுதான் நமது கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்றே கூறலாம். உயிரும் காந்தமும், அதாவது நமக்குள்ள உள்ள ஜீவ காந்தமும் நம்முள் இருக்கும் இறைவன், அதாவது இறைநிலை. இறைநிலையில் தவறுகள் ஏற்படுமா? அதன் செயல்கள் சரிவர நடந்தே தீரும், பிறப்பு முதல் இறப்பு வரை. ஆனால் இந்த பருவுடல், பரு என்றால் பார்க்கக்கூடிய உடல் என்று பொருள். நம்ம முகத்துல தோல் பகுதி ஏதாவது ஒரு சிறு கிருமியினால தாக்கப்பட்டு சற்று மேலெலும்பினா அதுக்கு என்னன்னு சொல்றோம்? பருன்னு சொல்றோம். அமுங்கி இருந்த தோல் பார்க்கக்கூடிய நிலைக்கு வந்திருக்கு. அது மாதிரி நாம் கண்களால் பார்க்கக்கூடியது பருவுடல் அப்படின்னு சாமிஜி யோகால அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கறாங்க. அந்த இங்கிலீஷ்ல பிசிக்கல் பாடி அப்படின்னு சொல்றாங்க. இந்த பருவுடல், அதாவது பிசிக்கல் பாடி, பல்வேறு உறுப்புகளின் அற்புதமான அடுக்கப்பட்ட தொகுப்பு அப்படின்னு சொல்லலாம். அவை ஒவ்வொன்றும் இறைநிலையால் பல்வேறு பரிணாம வளர்ச்சிக்கு பிறகு இயற்கையில் இறுதியாக வந்த அழகு மலர், அற்புத மலர், இறுதியாக பூத்தன்னு வச்சுக்கலாம். ஒவ்வொன்றாக படைத்து செதுக்கி கடைசி
இறுதியாக ஒரு அழகு மலர் மனிதன் என்பதை படைத்திருக்கிறார். இறைவன் அப்படின்னு குரு சொல்லுவாங்க. இன்னும் மேலும் ஒரு பாடல்ல குரு சொல்றாங்க, ஊரோர் உலகோர் உள்ளம் விரும்பும் இச்சையை அறிந்து இரக்கம் கொண்டு அச்செயல் முடிக்க அன்பில் பரவி ஆர்வம் கொண்டு அறிவில் வகுத்து பலரின் ஏக்கம் முடிக்கத்தக்க உலகில் உயர்ந்த உருவமே மனிதன் ஓர் அறிவாகிய உருவம் முதலாய் ஆறறிவாகிய அந்நிலை வரைக்கும் அனந்தம் கோடி ஆகிய உருவம். இன்னும் 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 அந்த பாடல் நிறைய வரிகள் மனித உடல் அமைப்பு, மனிதனுடைய செம்மையை பத்தி ஒரு பெரிய பாடலாக மகான் அவர்கள் கூடியிருக்கிறார்கள். அப்ப இதுல என்ன, பலருடைய ஏக்கம் முடிக்கத்தக்க உலகில் உயர்ந்த உருவமே மனிதன், ஓர் அறிவு முதல் அறிவு வரைக்கும் அனந்தம் கோடி ஆகிய உருவம். எத்தனை 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 கோடி மில்லியன் படைப்புகள், அதில் இறுதியாக வந்தது மனிதன். எதற்காக? ஆனந்தம் பெற இறைவன் கொடுத்தது இந்த உடலை கொடுத்து அதனுள் ஆண்டு கொண்டும் இருக்கிறான். அப்படித்தானே சொல்ல வேண்டும். பஞ்சபூத சக்திகளில் 5வது பூதமாகிய நிலம் நம் உடலாக, உடலில் எலும்பு சதையாக மாற்றம் பெற்று வந்துள்ளது. 1வது பூதம் ஆகாஷ் உயிராக இயக்கிக் கொண்டிருக்கிறது. நடுவில் உள்ள இந்த 3 நீர் நெருப்பு காற்று ஓட்டங்களாக உடல் முழுவதும் ஓடி நமக்கு செயலாக்கம் கொடுக்கிறது என்றே சொல்லலாம். அந்த ஓட்டங்கள் சரிவர ஒவ்வொரு உறுப்புகளிலும் அதன் செல்களிலும் தடையின்றி நிகழ்தல் வேண்டும் அல்லவா? அதற்காக நாம் நம் ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் இயக்கம் கொடுத்து கொண்டே இருத்தல் உடற்பயிற்சி என்பதாகும். இது நம்முடைய தற்கால வாழ்க்கை முறைக்கு மிக 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 அவசியமான ஒன்றாகி விட்டது இன்றைய நிலையில். ஏனென்றால் நாம் செய்யும் செயல்களுக்கு பல்வேறு உபகருவிகளை கண்டுபிடித்து பயன்படுத்தி கொண்டு வருகிறோம். எனவே உடலுக்கு உழைப்பு மிகவும் குறைந்து விட்டது. எடுத்துக்காட்டாக வாகனங்களின் பெருக்கம், நடந்து செல்லாமல் நம் கால்களுக்கு பதில் வண்டிகளை பயன்படுத்துகிறோம். நம் கைகளால் செய்யும் செயல்களுக்கு பல்வேறு இயந்திரம். முற்காலத்தில் ராட்டையில் நூல் நூற்று தறியில் ஆடை தயாரித்து அந்த நிலை மாறி இன்று அனைத்தும் இயந்திரம். விவசாயம் தொடங்கி விவசாயத்தில் எத்தனை 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 மெஷின்ஸ், பெண்களுக்கு பல வகையான உபகருவிகள், அடிப்படை தேவையான உணவு, உடை, இருப்பிடம் தொடங்கி ஆடம்பர தேவை வரை அனைத்திற்கும் இயந்திரங்களையே பயன்படுத்தி வருகிறோம். ஏன்? இயந்திர உலகமாகவே மாறிவிட்டது என்று சொல்லலாம். அந்த இயந்திரங்கள் இல்லாவிட்டால் நாம் வாழ முடியாது என்றதொரு நிலையில் நாம் இன்று வந்து நிற்கிறோம். அப்போ உடல் உறுப்புகளின் அசைவுகள், இயக்கம் குறைக்கப்பட்டு விட்டது என்றே சொல்லலாம். இப்போது அதற்கு போதிய உடற்பயிற்சி அன்றாடம் நம் உடலுக்கு கொடுப்பதன் மூலம்தான் ஓட்டங்களை சீர்படுத்தி அங்கு ஏற்படும் தடைகளை நீக்கி உடல் நலமுடன் வாழ முடியும் என்ற நிலை ஏற்பட்டுள்ளது. ஏன் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம் என்றே சொல்லலாம். இன்னும் ஒரு சாரார் குறிப்பிட்ட சில உறுப்புகளுக்கு மட்டும் வேலை கொடுக்கும் போது மற்ற உறுப்புகள் செயல்பாடு குறைந்து அந்த இடங்களில் ஓட்டங்கள் தடை ஏற்படுகிறது. அவசியமான அந்த தடையை நீக்குவதற்கு எடுத்துக்காட்டாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஐடி ஃபீல்டு. உட்கார்ந்து கண்களுக்கும் விரல்களுக்கும் மட்டுமே வேலை, மற்ற உறுப்புகள் எல்லாம் அசையா நிலை. ஆபீஸ்ல அமர்ந்து வேலை பார்க்கிறவங்களும் அப்படிதான். இதற்கு மாறாக கடைகள்ல, ஜவுளி கடையில எல்லாம் பாக்குறோம், நின்னுட்டே இருக்காங்க. அவங்களுக்கு உட்கார்றதுக்கே
அவங்க முதலாளிகள் இடம் கொடுப்பதில்லை. ஒரு ஸ்டூல் கூட கிடையாது, ஒரு சேர் கூட கிடையாது. முழுவதும் நின்று இவர்கள் காலுக்கு அதிகமாக பயிற்சி கொடுக்கிறார்கள். அவர்கள் காலை யூஸ் பண்ணவே இல்லை. இப்ப இந்த 2 நிலைகளுக்கும் மற்ற உறுப்புகளுக்கு உடற்பயிற்சி என்பது தேவையான ஒன்றாக உள்ளது. இந்த தேவையை குறித்து பன்னெடும் காலமாக உடற்பயிற்சி பல்வேறு நிலைகளில் செய்யப்பட்டு வந்துள்ளது என்றே கூறலாம். என்றாலும் நமது ஸ்கை யோகா சென்டரில் சிம்பிளிஃபைடு பாடி எக்ஸசைஸ், அதாவது எளிய முறை உடற்பயிற்சி என்ற ஒரு உடற்பயிற்சியை ஒரு யோகமாகவே வடிவமைத்து வழங்கியுள்ளார்கள் அருள் தந்தை ஆசான் வேதாத்ரி மகரிஷி அவர்கள். இதில் பல்வேறு ஆசனங்கள், பல பல முத்திரைகள், மூச்சுக்காற்றோடு இணைந்த பயிற்சி, மசாஜ் எனப்படும் உடல் பாகங்களுக்கு அழுத்தம் கொடுத்தல், அக்குப்ரெஷர் எனப்படும் உடலில் உள்ள வர்ம புள்ளிகளை தூண்டி விடுதல் என்ற அனைத்தும் இணைந்து உடலின் அனைத்து பாகங்களிலும் அனைத்து உறுப்புகளுக்கும் தங்கு தடையின்றி ஓட்டம் நடைபெற நமக்கெல்லாம் வடிவமைத்து கொடுத்திருக்கிறார்கள் ஆசான். இதற்காக தன் வாழ்நாளில் 40 ஆண்டு காலம் ஆராய்ச்சி செய்து அதிலும் தான் கற்ற மருத்துவ அறிவை பயன்படுத்தி தன் உடலையே சோதனை களமாக மாற்றி தான் செய்து பார்த்து அதன் குறைகளை எல்லாம் களைந்து நிறைகளை அதிகப்படுத்தி தீமை தராத நிலையில் தன்னுடன் இருக்கும் தன் மனைவி மற்றும் சீடர்களுக்கு கொடுத்து உடலில் அனைத்து பாகங்களுக்கும் நன்மையே தரும்படி வடிவமைத்து கொடுத்திருக்கிறார்கள் மகான் அவர்கள். ஏன் இதை ஒரு உடல் தவம் என்றே கூறுகிறார்கள் அருள் தந்தை. தினமும் குறைந்த நேரத்தில், குறிப்பாக உறுப்புகளில் நினைவை செலுத்தி பயிற்சி செய்யும் போது உடல் நலமும் வளமும் பெறுகிறது. அதுதானே யோகா அப்படிங்கிறது, இணைதல். உயிரும் உடலும் மனமும் இணைந்து செய்யும் ஒரு பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக கைப்பயிற்சி முதல் நிலையை எடுத்துக்கொண்டோம் என்றால், கைகள் மேல் தூக்கி இணைத்து ஒரு நமஸ்காரம் பண்றோமே, அதன் பெயர் ஆத்ம அஞ்சலி முத்திரை என்று கூறுகிறார்கள் முத்திரை வல்லுநர்கள். அப்ப நம்ம ஆத்மாவிற்கு, அதனுள் இருக்கும் இறைவனுக்கு வணக்கம் செலுத்தி பயிற்சி துவங்கி 9வது பயிற்சி உடல் தளர்த்துதல் வரை அனைத்திலும் மூச்சும் மனமும் இணைந்து பயிற்சி செய்யும் போது உடலில் உள்ள கழிவுகள் வெளியேற்றப்பட்டு உடல் ஆரோக்கியம் பெறுகிறது என்றே சொல்லலாம். மேலும் அருள் தந்தை அவர்கள் கூறுகிறார்கள், இந்த பயிற்சி செய்வதால் உடலுக்குள் பிராணவாயு பரவி நாளமில்லா சுரப்பிகளின் இயக்கத்தை ஒழுங்குபடுத்துகிறது. எண்டோகிரைன் கிளாண்ட் எல்லாம் நல்ல ஒழுக்கம் பெறுகிறது. இரத்தத்தை சுத்தப்படுத்தி அதன் ஓட்டத்தை ஒழுங்காக்குகிறது. மேலும் நோய் வராதபடி தடுப்பு சக்தியை அதிகப்படுத்துகிறது. அதனால் ஆரோக்கியமான உடம்பும் நீடித்த ஆயுளும் உண்டாகிறது என்கிறார்கள். இது ஆடவர்கள், பெண்டீர்கள், குழந்தைகள், பல்வேறு வாழ்க்கை நிலையில் இருப்பவர்களுக்கும் ஏற்ற முறையில் அமைக்கப்பட்டது. சரி, இந்த காலத்துலதான் செய்யலாமா அப்படின்னா இல்ல, பல்வேறு கால நிலைகளுக்கும் ஏற்றதாக உள்ளது. சரி, அது நம்மள கஷ்டப்படுத்துமா அப்படின்னா, உடலை வருத்தாமலும் துன்புறுத்தாமலும் பெயின் அண்ட் ஸ்டெயின் இல்லாத உடற்பயிற்சி அப்படின்னு நாம பயிற்சி சொல்லி கொடுக்கும் போதே சொல்லுவோம். அவ்வாறு மனித உடலில் உள்ள இது மட்டும்தானா அப்படின்னா, விலங்கின பதிவுகளையும் நீக்குவதற்கு இந்த உடற்பயிற்சி உதவுகிறது அப்படின்னு சாமிஜி, அதுக்கும் நம் புலன்களில் நம்ம கையில உள்ள அடித்து அடித்து சாப்பிட்டு இருக்கோமே விலங்குகளாக இருந்த போது, அதை மாற்றுவதற்கு கைய முதல்ல சுத்தும் போது பின்னாடி சுத்துங்க, முதல்ல அடுத்த நிலைக்கு முன்னாடி சுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. அவ்வாறு பதிவுகளை மாற்றுவதற்கும் இந்த உடற்பயிற்சி பெரிதும் உதவுகிறது என்றே சொல்லலாம்.
சரி, அதுக்கு எவ்வளவு காலம் எடுக்கும் அப்ப எனக்கு அப்படின்னு கேட்டா, குறைந்த காலத்தில் 1/2 மணி நேரம், மிஞ்சினா 40 நிமிடத்தில் முடிக்கக்கூடியவாறு 9 பயிற்சிகள் அமைக்கப்பட்டுள்ளன என்றே கூறலாம். இவ்வாறு இந்த பயிற்சியின் மூலமாக நமக்கு இன்னும் என்ன கிடைக்குது அப்படின்னு சொன்னா, 8 வயது முதல் 80 வயது வரை அனைவரும் செய்யலாம். சரி, இது எப்ப செய்யலாம் அப்படிங்கிற ஒரு டவுட் வந்தது அப்படின்னா, காலை ஒரே ஒரு முறை மனம் ஒன்றி செய்யும் போது உடல் நலம் மேம்பட்டு நாம் எதற்காக பிறந்தோம் என்ற ஆன்மீக தேடலில் வெற்றி பெற்று அந்த பிறவின் நோக்கத்தை நிறைவு செய்ய இந்த உடற்பயிற்சி உதவுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பாடல்ல சாமிஜி 1968 நோய்கள் வர காரணம் அப்படிங்கிற, அதாவது நோய்கள் அப்படிங்கிற ஒரு டாபிக்ல ஒரு பாடல் சொல்றாங்க. உடல் இயக்கம், உயிர் இயக்கம் ஒன்றோடொன்று ஒத்து இருந்தால் உணர்ச்சி மிக இனிமையாகும். அந்த ஒத்ததாக ஆக்குவதற்குத்தான் உடற்பயிற்சி செய்யறோம். இன்னும் உடல் உயிர்களுக்கிடையே காற்று, வெப்பம், தண்ணீர் உறவை சீர் செய்து தொடர்ந்து இயங்கச் செய்யும். காற்றோட்டம், வெப்ப ஓட்டம், இரத்த ஓட்டம் நன்றாக நடைபெற்று அந்த செல்களெல்லாம் புத்துணர்வோடு உறுப்புகள் நன்றாக இயங்கச் செய்யும். உடலில் நீர் முதல் 3இல் ஒன்றேனும் தன் ஓட்டத்தில் தடைப்பட்டால், அளவு கெட்டால் உடலில் அணு அடுக்கு சீர்குலைந்து போகும். உணர்ச்சி பொருந்தா நிலை, இதுவே துன்பமாகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏதோ 3ல 1 தடைப்பட்டா மீத 2ம் தடை பெற்றுவிடும். முரண் மாறும், அளவு கெடும், அந்த அணு அடுக்கு செல்களினுடைய அடுக்கு குலைந்து போகும். அங்க ஒரு குழப்பமான பொருந்தா நிலை ஏற்படும். அதுவே நமக்கு துன்பமாக, வலியாக, நோயாக மாறுகிறது அப்படிங்கிறாங்க. அந்த வலியே ஓட்டங்களில் தடைப்படும் போது அது வலி, அந்த வலியே காலத்தாலும் இடத்தாலும் அதிகமாகும் போது அதுவே நோயாகிறது. இன்னும் நோய் நீடித்தால் அந்த நோயை தீர்ப்பதற்கு நம்மளுடைய ஜீவ காந்த சக்தி அதிகமாக செலவாகிக் கொண்டே இருக்கிறது. அப்போது மரணம் என்ற நிலைக்கு நம்மை அழைத்து செல்கிறது என்கிறார்கள். இதையே தான் திருமூலரும் இந்த உடல் பற்றி தனது திருமந்திரத்தில் 3ஆம் தந்திரத்தில் 13வது அதிகாரம் சர்வ சித்தி உபாயம் அப்படிங்கிற பாடல்ல அதிகாரத்துல ஒரு 40 பாட்டு கிட்ட நம்ம உடலை பத்தியே சொல்லியிருக்காரு ஒவ்வொன்றாக. அதுல 724வது பாடல்ல பாத்தீங்கன்னா, உடம்பால் அழியேர் உயிரால் அழிவர், திடம்பட மெஞ்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்கிறார். அப்போ உடம்பு அழிஞ்சிச்சுன்னா அதுல உள்ள உயிர் அழிஞ்சிரும். இப்ப நம்ம மேல பார்த்தோம். அப்ப நாம வந்த நிலைக்கு போக முடியுமா? எதுக்காக வந்தோமோ அதை அடைய முடியுமா? அப்போ உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன். என்ன பயிற்சியை தான் கூறுறாங்க. அந்த உடம்புக்கு பயிற்சி பயிற்சி கொடுத்து கொண்டே இருங்கள், அப்போது உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு உயிர் என்னும் இறை நிலை குடிக்கொண்டுள்ள இடம் நமது உடல் அப்படின்னே சொல்லலாம். அந்த உடலுக்கு தகுந்த பயிற்சி அளித்து பாதுகாப்பு தந்து வளர்ச்சி அடைய செய்யும் போதுதான் பிறவி பயனை அடைய முடியும். நம் உடலுக்கும் உயிருக்கும் ஒத்த உறவு, இனிமையான உறவு இருக்கும் போதுதான் உடல் நலமாக, மனம் வளமாக அமையும், நோய் வராமல் தடுத்து காக்கப்படும். இதற்கு நமது அருள் தந்தை சொல்றாங்க, உடல் 5 அடுக்குகளாக செயல்படுகிறது என்கிறார்கள். 1 சிற்றறைகள், அதாவது செல்களால் அடுக்கப்பட்ட உறுப்புகளின் இணைப்பு. 2 இரத்த ஓட்டம் உடல் முழுவதும் ஓடி விட்டமின்ஸ் வழங்கி கொண்டு இருக்கிறது. வெப்பம் 98.6 டிகிரி பாராங்கேட் என்ற அளவில் சென்று வருகிறது. காற்று
ஆக்சிஜன் எனப்படும் பிராணவாயுவை கொடுத்து கரியமில வாயு எனப்படும் கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றிக் கொண்டே இருக்கிறது. ஐந்தாவதாக உயிர் சக்தி இவை நான்கையும் இயக்க நிலையில் வைத்துக் கொள்ள உதவுகிறது. இவ்வாறு சில பல காரணங்களால் இயற்கை மாற்றம் அல்லது நாமாக செய்யும் சில செயல்கள் மூலம் இந்த ஓட்டங்களில் குழப்பம் ஏற்படலாம், தடை வரலாம், முரண்படலாம், முறைமாற்றம் ஏற்படலாம். அப்போது அதற்கு சரியான இம்யூனிட்டி தடுப்பு சக்தி ஏற்பட்டு உடல் ஆரோக்கியமாக இருக்க நம்முடைய பயிற்சி அவசியமான ஒன்றாக அமைகிறது. உடலிலே நோய் வராமல் தடுக்கவும் வருமுன் காக்கவும் பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர் நாம் அனைவரும் அறிந்ததே. அதற்கு நமது உடற்பயிற்சி மிகவும் துணை புரிகிறது என்றே கூறலாம். சரியான அளவில் ஜீவகாந்தம் உறுப்புகளில் செல்களில் இருக்கும் அளவில் அங்கு எந்த ஒரு தீங்கும் ஏற்படாது. எதிர்ப்பு ஆற்றல் தடுத்துவிடும். குறிப்பாக நியூரோ மஸ்குலர் பிரீத்திங் எக்ஸசைஸ் மூலம் நம் நுரையீரலின் வலப்பக்கம், இடப்பக்கம், முன்பக்கம், பின்பக்கம் முழுவதும் பயிற்சி கொடுத்து விரித்து நிறைய ஆக்சிஜனை உள்ள நாம சேமித்து வைத்திருக்கிறோம். நாள் முழுவதும் தங்கு தடையின்றி தருவதாக அமைகிறது நுரையீரல். அடுத்து கால் பயிற்சி, கைப்பயிற்சிகளில் மூட்டுகளில், ஜாயிண்ட்டுகளில், எலும்புகளில் சுழற்சி கொடுத்து அங்குள்ள நோய்கள் விளக்கப்பட்டு அங்க ஒரு லூப்ரிகன்ட் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இன்னும் ஃபுட் ரெஃப்ளெக்டாலஜி, அக்குப்ரெஷர் இந்த ரெண்டு மூலியமாக பாத அழுத்தம், புள்ளிகளில் அழுத்தம், இது சக்தி ஓட்ட புள்ளிகள் தூண்டப்பட்டு தலை முதல் பாதம் வரை உள்ள நரம்புகள் ஊக்குவிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க சாமிஜி. இன்னும் உச்சக்கட்ட பயிற்சியான மகராசனம் மூலம் முதுகுத்தண்டுவடம், ஏன் தலை முதல் கால் வரை, பின்கழுத்து தொடங்கி மூலாதாரம் இன்னும் கால்களின் நுனி வரை திருப்பப்பட்டு ஓட்டங்களில் உள்ள தடைகள் நீக்கம் பெற்று தளர்வு நிலை, ஒரு பிளெக்சிபிலிட்டி ஏற்படுகிறது. அடுத்து மசாஜ் மற்றும் உடல் தளர்த்துதல். சதை பகுதியில் உள்ள இறுக்கம் நீங்கி செல்களுக்கு உயிராற்றல் கிடைக்கும் போது சதைப்பகுதி நல்ல வலுப்பெறுகிறது அப்படின்னே சொல்லலாம். இன்னும் இறுதியாக உடல் தளர்த்துதல் மூலம் உடல் முழுவதும் ஒரு காந்த சக்தி ஓட்டம் நடைபெற்று ஒவ்வொரு உறுப்புகளையும் மனதால் நினைத்து ஜீவகாந்தம் செலுத்தப்படும் போது அங்கே உள்ள நோய் நீக்கம் பெற்று உடல் முழுவதும் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுகிறது என்றே சொல்லலாம். இவ்வாறு நமது உடற்பயிற்சி எல்லா வகையிலும் உடல் நலனை அதிகரித்து ஒரு நோயில்லா வாழ்வு வாழ துணை புரிகிறது என்றே கூறலாம். முன்பு கூறியதைப் போல நோய் வருமுன் காப்பதற்கு இந்த பயிற்சி மிகவும் உதவுகிறது. இதையேதான் திருவள்ளுவர் ஒரு குறளில் கூறுகிறார், எதிரதா காக்கும் அறிவினாருக்கில்லை அதிர வருவதோர் நோய் என்கிறார் திருவள்ளுவர். நாம அந்த திருவள்ளுவரின் வாக்கிற்கு இணங்க நம்ம பயிற்சி செஞ்சு நம்ம கிட்ட முன்னதாகவே ஒரு எதிர்ப்பு சக்தி வைத்திருந்தோம் அப்படின்னா அது நமக்கு வரும் நோயை தடுத்து நிறுத்தும் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த அறிவு, அந்த தடுத்து நிறுத்தும் அறிவு, உடற்பயிற்சி செய்யணும் அப்படிங்கிற அறிவு உடையவர்களுக்கு அவர் நடுங்கும் வகையில் நோய் எதுவும் ஏற்படாது என்கிறார்கள். இந்த வகையில் நம் உடற்பயிற்சி உடல் நலனை மேம்படுத்தும் என்பது பல்வேறு மக்களிடம் கண்கூடாக கண்ட உண்மை. ஏன் நமக்கு கூட, எனக்கு கூட பல்வேறு பிரச்சனைகளிலிருந்து தினமும் செய்யும் உடற்பயிற்சியை என்று மருத்துவமனை செல்லாத ஒரு நிலைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று கூறினால் அது மிகையாகாது. இவ்வாறு பயிற்சி முயற்சியுடன் தொடர்ச்சியாக நாம் செய்யும் போது நம் உடற்பயிற்சியை
உடல் நலனை காத்தே தீரும் என்பதில் எள்ளளவும் சந்தேகமில்லை. இவ்வாறு நாம் அனைவரும் தினமும் இந்த உடற்பயிற்சியை விடாது செய்து உடல் நலத்துடன் நீழாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம் என கூறி இந்த சிற்றுரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க அம்மா. அம்மா அவர்கள் உடல் பயிற்சியும் உடல் நலம்ங்கிற கருத்தை மிக ரத்தின சுருக்கமாக, பெரிய டாபிக், ஒரு சுருக்கமாக மகரிஷி கவிகள், திருமூலரோட கவிகள், இறுதியாக திருவள்ளுவருடைய குறள் மற்றும் அதாவது வருமுன் காப்பதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்று 9 கட்ட பயிற்சியையும் மிக சுருக்கமான முறையில் தெளிவாக எடுத்துரைத்தார்கள். அம்மா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை வாழ்த்துக்களாக தெரிவித்து மகிழ்வோம். பேராசிரியர் அருள்நிதி ஆடல்நாயகி அம்மா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். அம்மா ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்புகள்: காலை 5 மணிக்கு மகரிஷி அவர்கள் பாடல்கள், 5:30 மணிக்கு தவம், 5 நிமிடம் மகரிஷி அவர்களின் வாழ்க்கை மலர் புத்தகத்திலிருந்து சிறிய சிந்தனை, தொடர்ந்து 6 மணிக்கு வீடியோ மற்றும் ஆடியோவில் உடற்பயிற்சி வகுப்புகள் இடம்பெறும். அதனை பார்த்து கொண்டே நாம் செய்யலாம். மாலை 6 மணிக்கு மகரிஷி அவர்கள் பாடல்கள், மாலை 6:25 மணிக்கு காயகல்ப பயிற்சி, மாலை 6:30 மணிக்கு தவம், மாலை 7 மணிக்கு சிந்தனை, மாலை 7:30 மணிக்கு உலக நல வாழ்த்துடன் நிறைவு. பிரதி சனி மாலை தவத்தினை தொடர்ந்து மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை ஐயம் தெளிதல் நிகழ்வு நடைபெறும். பிரதி ஞாயிறு மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை சிறப்பு சிந்தனை நடைபெறும். உலக நல வாழ்த்து: உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மனமகிழ்வோடு இன்றைய நிகழ்வினை நிறைவு செய்து கொள்வோம். அனைத்து வேதாத்திரி அன்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். வாய்ப்பளித்த அன்புள்ளங்களுக்கும் நன்றிகள்.